இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நாட் ஒன்லி யங் கேர்ள்ஸ், லாட் ஆஃப் லேடிஸும் வந்து எனக்கு கீழே வந்துட்டு பெண்ணூர் பெண் நார்மலாக இருக்கா, இன்டர்நெட்டில் பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, விமென் டூ கம் வித் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப். சில பேருக்கு லாங்காக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாக இருக்கலாம், இரெகுலராக இருக்கும், டார்க்காக இருக்கும். என் பொண்ணு வந்துட்டு எப்பவுமே உட்காந்தா வலிக்குதுன்னு சொல்கிறா, அண்டர்வேர்ஸ் போட்டால் வலிக்குதுன்றா. நடந்தாவே 2 லேபியா வந்துட்டு ஃப்ரிக்ஷனில் உரசுதுன்னு சொல்லிட்டு அந்த பெயின்லேயே வருவாங்க. சில பேர் வந்துட்டு ஜிம் பேண்ட்ஸ் ஒரு ஸ்விம் சூட் ஒரு சம் டைட் ஜீன்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால அவங்களுக்கு எந்த வேர்ஸும் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட லேபியா வந்துட்டு நல்லா கருப்பா இருக்கு, இரெகுலரா இருக்கு, எட்ஜஸ் வந்துட்டு ஒரு ஷேப்ல இருக்கு, அந்த லுக் எனக்கு பிடிக்கல, ஆர் என் பார்ட்னர் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போதுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் சம்டைம்ஸ் பர்த் டிஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த சம்டைம்ஸ் வெஜனா வந்துட்டு டெவலப்டாகவே இருக்காது, வெஜனாவே இருக்காது சில பேருக்கு. சப்போஸ் வெஜனா இல்லைன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வெஜனா வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் தே கேன் கெட் மேரிட், தே கேன் ஹேவ் ரெகுலர் செக்ஷுவல் லைஃப். ஒரு இரிட்டேஷன், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும், ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இப்போ பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கலாம். ஸ்பெஷலி இந்த லேபியா, போத் லேபியாஸ் வந்துட்டு அது விரிச்சதுக்கு அப்புறம் தான் தே கேன் ஆக்சுவலி ஹேவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்னேஹா. ஸோ இப்போ நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் டாக்டர் தீபா கணேஷ் வித் மீ. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? வெரி குட், தேங்க் யூ. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்பு வந்து நார்மல் எது அப்நார்மலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கே முடி வளர்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து நிறைய மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எது நார்மல் இல்லை அப்படின்னு எங்களுக்காக சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய யங் கேர்ள்ஸ், நாட் ஒன்லி யங் கேர்ள்ஸ், லாட் ஆஃப் லேடிஸும் வந்து என்ன கேட்பாங்க, எனக்கு கீழே வந்துட்டு பெண்ணூர் பெண் நார்மலாக இருக்கா, எனக்கு எதுவும் அப்நார்மலாக தோணுது, நான் நிறைய பிக்சர்ஸ் பார்த்தேன், இன்டர்நெட்டில் பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆல் விமென் ஒரே மாதிரி இருக்காது. விமென் டூ கம் வித் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ அது வந்துட்டு இதுதான் நார்மல் அப்நார்மல்னு சொல்ல முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இங்கேன்னு ஐ திங்க் த்ரூ அவுட் த வேர்ல்ட் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அந்த டைமில் வளர்ந்துட்டு இருக்கும் போதுட்டு சம்டைம்ஸ் தே டிஸ்கஸ் ஓ லாட் ஆஃப் டைம்ஸ் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு எனக்கு இருந்துட்டு இது இப்படி இருக்கோ, எனக்கு இதை நார்மலாக இல்லை. ஒரு லேபியா வந்துட்டு 2 ஸ்கின் ஃபோல்ஸ் வந்துட்டு இருக்கும். நார்மலி ஆல் த கேர்ள்ஸ் வில் ஹேவ். அது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரே சைஸில் இருக்காது, டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப். சில பேர்த்துக்கு லாங்காக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாக இருக்கலாம், இரெகுலராக இருக்கும், டார்க்காக இருக்கும், ஒரு மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அவங்க பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு இல்லை, ஸோ எனக்கு ஏதோ அப்நார்மலாக இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் சொன்ன மாதிரி விமன் டூ கம் வித் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப். இதுக்காக வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ஸ்கல்ப்சரிஸ்ட் வந்து என்ன பண்ணார் வந்துட்டு, ஒரு விமனை வந்துட்டு அந்த ஃபுல் சர்வே எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வந்துட்டு 400 டிஃப்ரெண்ட் அந்த சைஸ் ஆஃப் வெஜனா வந்துட்டு அது ஸ்கல்ப்ட் பண்ணி ஒரு மியூசியமில், இட்டலி மியூசியம் அண்ட் யூஎஸ் மியூசியமில் வந்து போட்டார். ஸோ எல்லா விமன் அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோல்டு மாதிரி எடுத்துகிட்டு ஹீ ஷோகேஸ்ட் ஜஸ்ட் டு பாஸ் ஆன் த சோஷியல் மெசேஜ் தட் விமன் டூ கம் வித் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ அதனால் அதை வச்சு லாட் ஆஃப் பீப்புள் சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ கண்ணா பின்னா இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அவங்களே ஏதோ இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் மோர் தேல் டேமேஜ் இட். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இது பண்ணால் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒயிட் ஆகும் ஆர் அந்த ஷேப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தே மேக் தட் ஸ்கின் வெரி டார்க். லாட் ஆஃப் டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது, சம்டைம்ஸ் பெர்மனன்ட் டிஃபார்மிட்டியும் போகுது. ஸோ அந்த பெண்ணுறுப்பு வந்துட்டு ஆல்வேஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அது வந்து பார்த்து தான் இது பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் ஹாவ் டு வரி தட் எனக்கு இது அப்நார்மலாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ நம்ம வந்துட்டு அது ஒரு பிரச்சனை கொடுக்குது, அப்நார்மல்னு சொல்ல மாட்டோம், ஒரு பிரச்சனை கொடுக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன அந்த லேபியா பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு லாங்காக இருக்கும். அது வந்துட்டு ஒரு சர்டன் சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு அது நார்மலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கொடுக்காதுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு அது நல்லா லாங்காக வளர்ச்சிக்கோ லேபியல் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். அது லாங்காக இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும், உட்காந்தா வலிக்கும், நடந்தா வலிக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஜெனிட்டல் பை பர்த்தே வந்துட்டு சில கேர்ள்ஸ்க்கு வந்து லாங்காகவே வளர்ந்துடும். ஆர் அந்த பியூபர்ட்டி டைம் இந்த 11-12 இயர்ஸில் அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு அந்த பெண்ணுறுப்பு அந்த ஃபுல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் திஸ் லேபியா கேன் ரியலி பிகம் வெரி திக் அண்ட் பிக். தட் இஸ் லேபியல் ஹைப்பர்ட்ரோஃபி.
அந்த டைம்லேயும் வந்துட்டு லாட் ஆஃப் டைம்ஸ் அவங்க அம்மா கொண்டு வருவாங்க. என் பொண்ணு வந்துட்டு எப்பவுமே உட்காந்தா வலிக்குதுன்னு சொல்கிறா, அண்டர்வேர்ஸ் போட்டால் வலிக்குதுன்றா, ஸ்கூலில் இஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட்டமாக உட்காந்தா வலிக்குதுன்னுவாங்க, நடந்தாலும் வலிக்குதுன்னுவாங்க. எந்த ட்ரெஸ்ஸும் சில பேர் வந்துட்டு ஜிம் பேண்ட்ஸ் ஒரு ஸ்விம் சூட்டு ஒரு சம் டைட் ஜீன்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால அவங்களுக்கு எந்த வேர்ஸும் போட முடியாது. தட்ஸ் ஃபார் த யங் கேர்ள்ஸ். ஈவன் ஃபார் த ஓல்டர் கேர்ள்ஸ் ஆல்சோ வெல்கம். இந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது when we examine அந்த லேபிள் வந்துட்டு ரொம்ப ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கும்போது அது நம்ம வந்து சர்ஜிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணி we have to suture it. அப்போ தான் வந்துட்டு அந்த பெயின் வந்துட்டு அவங்களுக்கு சரியாகும். இல்லை கான்ஸ்டன்ட்லி எல்லாம் இரிட்டேஷன் பெயின் ஒன்று வந்துட்டு அந்த 2 லேபிள் ஃபுல் வந்து ஒட்டிட்டன் ஆகும். சம்டைம்ஸ் அந்த யூரின் பாஸ் பண்ணக்கு ரிலீஸ் பண்ணாதான் they can pass the urine. ஸோ அதனால் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த இடத்துல ஒரு ஹைஜீனிக் ப்ராப்ளம் பிகாஸ் அந்த யூரின் படுறது ஒயிட் டிஸ்சார்ஜ் அடிக்கடி படுறது ஒரு அழுக்கு சேர்ந்து படுறதுனால அடிக்கடி அந்த வெஜல் இரிட்டேஷன் அண்ட் வெஜல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக ஒரு இச்சிங் வரும். ஸோ இதெல்லாம் மெடிக்கல் ரீசன்ஸ் வேர் வி கேன் டூ திஸ் ப்ரொசீஜர் கால்ட் அஸ் லேபியோபிளாஸ்டி. அந்த லேபியா வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி சூச்சர் போடுறதுக்கோ லேபியோபிளாஸ்டி. அண்ட் இது வந்துட்டு மெடிக்கல் ரீசன்ஸ் பண்ணுறது பியூர்லி. இது வந்துட்டு யூஸ்வலாக வாட் வி டூ இஸ் லைக் 18+ வி வில் டூ. அந்த டைமில் ரொம்ப நிறைய பேர் அந்த டைமில் வருவாங்க, எனக்கு ரொம்ப லேபியல் இரிட்டேஷன் இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, நடந்தாவே 2 லேபியா வந்துட்டு ஃப்ரிக்ஷனில் உரசுதுன்னு சொல்லிட்டு அந்த பெயின்லேயே வருவாங்க. அப்போ வில் டூ. சம்டைம்ஸ் நான் கன்ஜெனட்டலாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்துட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். ஓர் அந்த பியூபர்ட்டி டைமில் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டு டே டு டே அந்த குழந்தை வந்துட்டு ஷி கான்ட் ஈவன் சிட், ஷி கான்ட் வாக், ஒரு ஸ்கூலில் உட்காந்து பாடத்தை கவனிக்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பாள். அந்த டைமில் வி கேன் டூ திஸ் ப்ரொசீஜர். ஏன்னா அப்போ தான் அந்த டெவலப் ஆகிட்டு வரதுனால யூஸ்வலி 18+ தான் எனி ப்ரொசீஜர்ஸ் வி டூ ஆன் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. பட் இந்த மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ் வேறு பண்ணணுன்னா அந்த டைமில் பண்ணலாம். திஸ் இஸ் பியூர்லி மெடிக்கலாக பண்ணுறது. அண்ட் இது வந்துட்டு வாட் வி டூ இஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி டூ இன் லேசர் பிகாஸ் லேசர்ஸ் பிகமிங் ஸோ பாப்புலர் நவ். இந்த லேசர் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அட்வான்டேஜ் வந்துட்டு இட்ஸ் அ பிளட்லெஸ் ப்ரொசீஜர், இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரிசிஷன் அந்த ஃபைன் லைன் கட்டிங் அண்ட் சூச்சரிங் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஒன்று வந்துட்டு பியூர்லி காஸ்மெட்டிக்னா எனக்கு என்னோடய லுக்கு பிடிக்கல, என்னோட லேபியா வந்துட்டு நல்லா கருப்பாக இருக்குது, இரெகுலராக இருக்குது, எட்ஜஸ் வந்துட்டு ஒரு ஷேப்பில் இருக்குது, ஒன்று ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று லாங்காக இருக்குது, அந்த லுக் எனக்கு பிடிக்கல ஆர் என் பார்ட்னர் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போதுட்டு அந்த டைமில் காஸ்மெட்டிக்காக வி கேன் டூ இட்ஸ் கால்ட் அஸ் காஸ்மெட்டிக் லேபியோபிளாஸ்டி. தட் ஆல்சோ வி டூ த்ரூ லேசர். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் 11 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் லேபியோபிளாஸ்டி இருக்குது அதில். ஸோ வென் யூ கம் பியூர்லி ஃபார் காஸ்மெட்டிக் என்ன மாதிரி வேணும், சில பேர் எனக்கு அந்த ஃபுல் லேபியாவே வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ வி டூ அ எக்ஸிஷன் லீனியர் எக்ஸிஷன் ட்ரிம் மெத்தட் பண்ணுவோம். சில பேர் எனக்கு எட்ஜஸ் வேணும், ஒன்றே திங்கு சைஸஸ் பெருசாக இருக்குது, எனக்கு சின்னது படுத்துங்க. ஸோ அந்த டைமில் வெஜ் டெக்னிக் இருக்குது. அந்த மாதிரி 11 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வாட் வி கால் அஸ் அ டிசைனர் லேபியோபிளாஸ்டி பிகாஸ் வி டிசைன் ஹவு த பேஷண்ட் வாண்ட்ஸ் இட் பியூர்லி ஃபார் காஸ்மெட்டிக் ரீசன். ஸோ தட் இஸ் பிகமிங் பாப்புலர். ஒன்று வந்துட்டு நீங்கள் கேட்குறது அப்நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டலாகவே தேல் ஹேவ் அப்நார்மலிட்டி. அவங்க பர்த் டிஃபெக்டே இருக்கும். சம்டைம்ஸ் பர்த் டிஃபெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுறுப்பே சரியாக டெவலப் ஆகிருக்காது. சம்டைம்ஸ் வெஜனா வந்துட்டு டெவலப்டாகவே இருக்காது, வெஜனாவே இருக்காது சில பேர்த்துக்கு. ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் அப்நார்மலிட்டி இருக்குது. அது ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்குது. அது வெஜனா மட்டும் இருக்காது, பட் உள்ள யூட்ரஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு உள்ள யூட்ரஸ் இருக்காது, வெஜனா இருக்காது, ஆனால் ஓவரிஸ் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தென் வி ஹேவ் டு டூ சம்திங் கால் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. சப்போஸ் வெஜனா இல்லைன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வெஜனா வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் தே கேன் கெட் மேரிட், தே கேன் ஹேவ் ரெகுலர் செக்ஷுவல் லைஃப். சப்போஸ் யூட்ரஸ் இருந்தால் நாட் அன் இஷ்யூ, நம்ம ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணிடும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வெஜனாவும் இருக்காது, யூட்ரஸ் இருக்காது, பட் ஓவரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுட்டு வி டூ திஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி கால் வெஜனாபிளாஸ்டி. ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம வெஜனா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தே கேன் கெட் மேரிட். பட் இஃப் தே வாண்ட் டு ஹேவ் அ கிட்னா தென் தே ஹேவ் டு கோ ஃபார் சரகேசி தான். ஏன்னா அவங்களுக்கு ஓவரி இருக்கும் பட் யூட்ரஸ் இருக்காது. ஸோ தே கேன் டேக் their ஓன் எக்ஸ், ப்ராப்ளி சரகேட் மதருக்கு வந்துட்டு போகலாம். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் அப்நார்மலிட்டி வி சி. தட் இஸ் சொல்கிறது வந்துட்டு வெஜனா ஆர் இன்சைட் யூட்ரஸ் இல்லை. அதே மாதிரி வெளியே வந்துட்டு அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த லேபியா வந்துட்டு ஒரு சைடு மட்டும் இருக்காது, ஒரு சைடு இருக்கும். அகெயின் பை பர்த்தில் வரலாம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வி டூ அ லேபியோபிளாஸ்டி. ஆர் வெளியே இருக்கிறதே வந்து அண்டர் டெவலப்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே அந்த அவுட் சைடு வந்துட்டு வி கால் இட் அ லேபியா மேஜரான்னு சொல்லுவோம். இந்த லேபியா சொல்கிறது லேபியா பிளாஸ்டிக் சொல்லுவோம்னு சொல்லி அது வந்து லேபியா மைனரான்னு சொல்லுவோம். லேபியா மைனரை தான் நம்ம எக்ஸிஷன் பண்ணி லேபியா பிளாஸ்டிக் பண்ணுவோம். அதுக்கு மேலே 2 ஃபோல்டு இருக்கிறது வந்து லேபியா மேஜரா. அது சம்டைம்ஸ் அப்நார்மல் நான் சொல்ல மாட்டேன். சில பேர்த்துக்கு அது வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கலாம், சில பேருக்கு அது குண்டாக இருக்கலாம். ஸோ அகெயின் பியூர்லி ஃபார் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தென் வி டூ சம்திங் கால் லேபியா மேஜராக வந்துட்டு ரிடக்ஷன். அது அந்த லைப்போசக்ஷன் மாதிரி பண்ணி அங்கே இருக்க ஃபேட் எடுத்துகிட்டா அவங்க ரெகுலர் ஷேப் கொண்டு வரலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த காஸ்மெட்டிக் கைனகாலஜி ப்ரொசீஜர். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்போது பை பர்த் ஃப்ளாட்டாக இருக்கலாம். ஆர் அவங்க வந்துட்டு ஒல்லியாகவே இருப்பாங்க,
ஆர் அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்கும், போன்ஸ்க்கு ஒரு மாதிரி தெரியும். ஸோ அவங்களுக்கு அகெயின் பர்சனல் சாய்ஸ், லுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு அவங்க பார்ட்னர் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு ஐ ஃபீல் லிட்டில் எம்பாரஸ்ட் வித் மை பார்ட்னர், அப்போ அதுக்கு வந்துட்டு they'll come and ask என்ன பண்ணலான்னு. ஒன்று எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ், நல்லா குண்டாக இருப்பாங்க, பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் they lose weight. ஸோ அந்த டைமில் அந்த வெளியே இருக்க லேபியா மேஜரை வந்துட்டு ஆகும் கொஞ்சம் நல்லா வந்து சேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர் வெயிட் லூஸ் ஆகலாம், சேக் ஆகலாம், ஒரு சைட் சேக் ஆகலாம், ஒரு சைட் நார்மலாக இருக்கலாம். ஸோ இந்த ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த லேபியா மேஜர் அந்த ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் வந்துடும். ஸோ நிறைய பேர் இப்படி ஸ்கின் ரிங்கிள்ஸ் வந்து ஹவ் வி கோ ஃபார் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி திஸ் லேபியாவில் வந்துட்டு மேஜரல் ரிங்கிள்ஸ் வரலாம். தட்ஸ் ஒன் திங். ஒன்று வந்து சம்டைம்ஸ் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சிஸ்ட் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் சிஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சைட் நல்லா அந்த எக்ஸசைஸ் பண்ணி சூச்சர் போட்டனால ஒரு சைட் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைட் நார்மல் அந்த பல்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஃபார் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் வில் கம். ஸோ அந்த டைமில் வாட் வி டூ அ ப்ரொசீஜர் கால் லேபியா மேஜரா ஆக்மெண்டேஷன். அது என்னென்னா அது ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு சைட் ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு சைட் நார்மலாக இருக்குன்னா ரெண்டுமே ஒரு ஈக்குவல் சைஸ்க்கு கொண்டு வருது. அகெயின் ஒன் மெயின்லி ஃபார் த காஸ்மெட்டிக் ரீசன்ஸ். அது எப்படி நம்ம பண்ணுவோம்னு பார்த்தா 2 மெத்தட்ஸில் வி கேன் டூ. ஒன்று வந்து பை ஃபேட் ஃபில்லிங். ஃபேட் இஸ் அ நேச்சுரல் ஃபில்லர் நம்ம பாடியில், அது ஸ்பெஷலி விமன் வி ஹவ் லாட் ஆஃப் ஃபேட், அது அப்டமனில் வந்து நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ வாட் வி டூ ஸ்மால் லைப்போசக்ஷன், அந்த ஃபேட் உறிஞ்சி எடுத்துட்டு வி டேக் அரவுண்ட் லைக் 10 to 120 ml அந்த மாதிரி ஃபேட் எடுத்து நல்லா ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும். சில பேருக்கு ஒரு சைட் ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு சைட் குண்டாக இருக்குன்னா அந்த ஒரு சைட் மட்டும் வி வில் ஃபில் இட் வித் ஃபேட். ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது, எனக்கு நல்லா அந்த லுக் வந்த மாதிரி கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வி இன்ஜெக்ட் த ஃபேட் ஆஃப்டர் ப்ராசஸிங். மேபி 10 ml 20 or 30 டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச். சில பேர் நல்லா பெருசாக குண்டாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி வி இன்ஜெக்ட் வித் த ஃபேட். பிகாஸ் ஃபேட் இஸ் த நேச்சுரல் ஃபில்லர், உங்கள் பாடியிலே இருக்குது. ஸோ உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை எடுத்து வி ஃபில். இட்ஸ் கால் லேபியோ மேஜர் ஆக்மெண்டேஷன் பை லைப்போ ஃபில்லிங். பிகாஸ் அந்த லைப்போ சக்ஷன் பற்றி பண்ணிவிட்டு அந்த ஃபேட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இட்ஸ் கால் லைப்போ ஃபில்லிங். தட்ஸ் ஒன் ப்ரொசீஜர். ஒன்று என்னென்னா அதே மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நம்ம பண்ணோம், இட்ஸ் அ டே கேர், அவங்க போயிடலாம். ஒன்று வந்து நான் சர்ஜிக்கலாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது வாட் வி டூ வித் ஃபில்லர்ஸ். இப்போ மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் ரிங்கிள்ஸ் வருது, ஒரு டென்ட் உள்ளது உள்ளே போயிருக்குன்னா வி ஃபில் இட். இப்போ டெர்மல் ஃபில்லர்ஸ் மாதிரி மூஞ்சில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வி டூ ஃபில்லர்ஸ் வித் கொலாஜன். கொலாஜன் இஸ் அ நேச்சுரல் ப்ரோட்டீன் விச் வி ஹேவ் இன் த பாடி. அது நம்ம பெண் உறுப்பில் வெஜ்ஜெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் அந்த கொலாஜன் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும்போது குறைஞ்சிட்டே போகுது. ஒன்று ஏஜிங் ஃபேக்டர் ஆர் இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி நம்ம போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். இப்போ நம்ம காஸ்மெட்டிக் நம்ம ஸ்கின்க்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த க்ரீம்ஸில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி தட்ஸ் கொலாஜன் தான் இருக்கும். பிகாஸ் கொலாஜன் வில் கிவ் தட் ஃபர்ம்னஸ் அண்ட் டைட்னஸ். ஸோ அதே மாதிரி எனி ஃபேஷியல் ப்ரொசீஜர் நீங்கள் போனாலும் கொலாஜன் மிக்ஸ் க்ரீம்ஸ் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஆர் anything you do on your face for anti-aging, everything comes back to that collagen, because collagen is a natural protein which gives that firmness, tightness, and the wrinkles-லாம் வராமல் இருக்கிறதுக்கு. The same thing in the private part வந்துட்டு when you give this collagen, when especially there is a wrinkles or இந்த மாதிரி எனக்கு ஃபில்லிங் வேணும்னு சொல்லும் போது இந்த நேச்சுரல் நம்ம வந்து கொலாஜன் ஹைலோனிக் ஆசிட்னு இருக்குது, அது நம்ம போட்டு ஃபில் பண்ணி அந்த வால்யூம் கொண்டு வருவோம். See, all these are temporary procedures. It will stay. இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணும்போது it stays around like 5 to 6 months, depends upon each women's body. அதுக்கப்புறம் when you're happy with it, they come and refill it. This is about the non-surgical filling. இப்போ நம்ம ஃபேட் ஃபில்லிங் போனோம்னா that stays around like 8 to 12 months, almost close to a year. ஏன்னா நம்ம ஃபேட் நேச்சுரல் ஃபேட்டு நம்ம வந்துட்டு அதில் வந்து நம்ம போடுறோம். சம்டைம்ஸ் திருப்பியும் அவங்க ஜிம் போயிட்டு நம்ம வெயிட் லூஸ் பண்ணாலும் அங்கே இருக்க ஃபேட்டும் அகெயின் இட் லூஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அகெயின் they can come for refilling. ஸோ this is another popular procedure abroad நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஜெனட்டில் அது பெண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பர்சனல் சாய்ஸ்க்கு வந்துட்டு பண்ணிக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி லேபியா மேஜர் ஆக்மெண்டேஷன் பண்ணிக்கலாம். ஒன்று ரிடக்ஷன், ரொம்ப குண்டாக இருந்தால் நம்ம லைப்போசக்ஷன் பண்ணி ரிடக்ஷன் பண்ணலாம், ஆர் எக்ஸிஷன் பண்ணி ரிடக்ஷன் பண்ணலாம். தென் ஒன்று இந்த லேபியா பிளாஸ்டின்னு சொன்னது வந்துட்டு ஒன்று மெடிக்கல் ரீசன்ஸுக்கும் பண்ணுவோம், ஒன்று காஸ்மெட்டிக் ரீசன்ஸு. தீஸ் ஆர் த அவுட் சைட் ஏரியா வந்துட்டு however they want we can do it. ஸோ இது வந்துட்டு again I just want to tell you all the young girls and women வந்துட்டு நீங்களாம் இன்டர்நெட் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இது அப்நார்மலாக இருக்குது, இது நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ டோன்ட் லூஸ் யர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், வேர் அந்த மியூசியமில் வந்து அந்த பார்த்தீங்கன்னா 400 டிஃப்ரெண்ட் அந்த வெஜனாஸ் வந்துட்டு அவர் ஷோ கேஸ் பண்ணியிருப்பார் எல்லாம் பண்ணிட்டு. ஏன்னா ஈச் உமன் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தங்க இருக்க வெஜனா மாதிரியே ஒருத்தங்களுக்கு கிடையாது அது எல்லாமே. ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் வென் he took a survey of 400 women, மேபி ஒன்று எடுத்திருந்தாங்கன்னா even 1000 you'd have taken, even all the 1000 would have been different. So they all come with different size and shape. It's all about like உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறீங்களாங்க, ஒன்று மெடிக்கல் ரீசன்ஸ் இந்த மாதிரி பெயின், டிஸ்கம்ஃபர்ட்டு, ஒரு இரிட்டேஷன், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும், ஆர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இப்போ பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கலாம். ஸ்பெஷலி இந்த லேபியா, போத் லேபியாஸ் வந்துட்டு அது விரிச்சதுக்கப்புறம் தான் தே கேன் ஆக்சுவலி ஹேவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னுவாங்க. ஆர் அது லாங்காக இருந்தாலும் அந்த ஃப்ரிக்ஷனில் தே ஹேவ் சிவியர் பெயின்.
ஸோ அப்பயும் இந்த மாதிரி லேபியோ பிளாஸ்டிக் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் மெடிக்கல் இதுக்காக நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஒன்று பியூர்லி காஸ்மெட்டிக், அகெயின் இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ். Because now எல்லாமே நம்ம மேல் டாப் டு பாட்டம் everybody is doing all cosmetic procedures because everybody wants to look nice, young, fit, healthy. So அதனால that again your personal choice. So அதுக்கும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்துருச்சு. So all these can be done. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.